Yes. Yes, pa. Good evening, pa. So I'm going for the session directly. Hope the first session on FEMA was okay, right? 6.1 and 6.2. Salient features and the master directions on FDI, please. Okay. So let me continue with the next heading on 6.3 and 6.4. Okay, 1 second. So on 6.3 and 6.4 for today on FEMA. 6.3 is on the master directions for external commercial borrowings, trade credit, and structured obligations. இதுவும் அப்படியே டைரக்ட் ப்ரொவிஷன்ஸ் தான். ஏன்னா மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் சொன்னாலே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அந்த ஆங்கிள் தான் இருக்கும். ஸோ நான் டைரக்டா கண்டென்ட் போயிடுறேன். ஸோ வாட் ஆர் தீஸ் த்ரீ டேர்ம்ஸ்ங்கிறது நான் அப்பப்போ வரும்போது ஐ டேக் யூ அக்ராஸ் தோஸ் த்ரீ டேர்ம்ஸ். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowings ECBன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த டேர்ம் எக்ஸ்டர்னல் ரெஃபர்ஸ் டு சம்திங் ஹேப்பனிங் நாட் among us, right? Here's a very clear definition. Loans borrow பண்றது borrowings and ultimata. So commercial loans raised by resident entities. See, entities, not individuals, entities from recognized non-resident entities recognized. And not only that, they have to conform to the parameters like minimum maturity and permitted and non-permitted end uses. So எல்லாத்துக்குமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து லோன் ரேஸ் பண்றீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து அது சம்டைம்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? அதனால என்ன பர்பஸ்க்காக நீங்க வந்து லோன் ரேஸ் பண்றீங்கிறது இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் ஆல் இன் காஸ்ட் சீலிங் இன் கேஸ் யூ ஆர் ரேசிங் லோன்ஸ் இஸ் நாட் இன் ஹேப்பனிங் இன் இந்தியன் ருபி. ஸோ இது வந்து ஃபாரின் கரன்சில வரும், இல்ல ஃபாரின் கரன்சி வந்து இந்தியன் கரன்சியா மாத்திருப்பாங்க. ஸோ ப்ராப்ளம் நீங்க இன்டர்நேஷனல் எஃப்எம்ல இந்த டேர்ம்ஸ் பார்ப்பீங்க. நான் லோன் வாங்குற ரேஸ் பை ரெசிடென்ட் என்டிட்டி ஃப்ரம் நாட் ரெசிடென்ட் என்டிட்டினா அவன் கொடுக்கறது டாலர்ஸா இருக்கலாம், அவன் கொடுக்கறது வந்து யூரோவா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், பவுண்ட்ஸா இருக்கலாம். சோ இது வந்து இந்தியன் கரன்சிக்கு மாத்தி தரலாம், இல்லனா வந்து அவன் ஃபாரின் கரன்சில தருவோம், நம்ம வந்து இந்தியன் கரன்சிக்கு நம்ம மாத்திப்போம். சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன். மேம் என்ன மேம் சொல்றீங்க, ரெண்டுமே ஒண்ணுதானா? இல்ல, ரெண்டுமே ஒண்ணு இல்ல. ஏன் சொல்றேன்னா அவன் கொடுக்கறது ப்ராபப்ளி $10,000 சொல்லுவான். ஓகே, அப்ப $10,000 இப்ப இருக்கிற இந்தியன் கரன்சி சேஞ்சஸ் என்னவோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். நீங்க என்ன கேட்டிருப்பீங்க, எனக்கு $10,000 வேணாம், எனக்கு 10 crore rupees லோனா கொடுங்கன்னு கேட்டிருப்பீங்க. அப்ப 10 crore rupees தான் அந்த டைம்ல இருக்க பீரியடுக்கு மாத்திப்பீங்க. சோ சேம் ஹேஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் லைக். சோ இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து மொத்தமா சேர்த்து பார்க்கணும். சோ இது தனியா அது தனியான்னு பார்க்க கூடாது. நாட் ஆன் ஸ்டாண்ட் அலோன் பேசிஸ், இட் ஹாஸ் டு பி டுகெதர் செக்ட் ஃபார். யார் இந்த இசிபி அவைல் பண்ணலாம்? சோ ஹூ ஆர் த எலிஜிபிள் borrowers பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் borrowers who might have already availed this rupee loan domestically for the capital expenditure case like, right? சோ அவங்களுக்கு வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட் SMA2 கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக அவைல் பண்ணலாம்? ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் தீஸ் லோன்ஸ் அண்டர் எனி ஒன் டைம் செட்டில்மெண்ட் வித் லெண்டர்ஸ். ஏதோ ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னா அதுக்காக அவைல் பண்ணிக்கலாம். லெண்டர் பேங்க்ஸ் எதுக்காக பெர்மிட்டட்னா அவங்க வந்து செல் பண்றது அசைன்மெண்ட் மூலியமா, இசிபிக்கு வந்து எவ்வளவு தூரம் எலிஜிபிள் செக் பண்றது, ரிசல்டன்ட் கமர்ஷியல் borrowings வந்து ஆல் இன் காஸ்ட் தான பாராமீட்டர்ஸ், மினிமம் மெச்சூரிட்டி இதெல்லாமே ஆவரேஜ் மெச்சூரிட்டி, மற்ற ரெலவென்ட் நார்ம்ஸ் எல்லாம் என்னென்ன இசிபி ஃப்ரேம் ஒர்க்லோ அதெல்லாமே லெண்டர் பேங்க் வந்து பார்ப்பாங்க. எங்க மேம் பேங்க்னு சொல்லவே இல்லை, அதான் நம்ம ரெகனைஸ் நான் ரெசிடென்ட் என்டிட்டின்னு பார்த்திருக்கோம். who are not eligible to lend பாத்தீங்கன்னா foreign branches or overseas subsidiaries of Indian banks. Obviously when we say Indian banks, they come among the ambit of the Indian laws. அவங்க வந்து ஃபாரின் பிரான்ச்சஸ் இல்ல ஓவர்சீஸ் சப்சிடிஸ் வச்சிட்டு இருக்கனால அவங்களோட மெயின் ரூட், தட் இஸ் நேச்சர், ஆரிஜின் வந்து இந்தியன் இல்லன்னு மாறிடாது. அதனால அந்த இசிபிங்கிற கான்செப்ட் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. So we have this term minimum average maturity period, which is in short called as MAMP. இது வந்து எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ்லயும் வந்து கிளியரா வந்து கம்ப்ளை பண்ணணும். ரெசல்யூஷன் அப்ளிகன்ஸ் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணோம், which means who are the eligible borrowers. probably corporate insolvency resolution processல வந்து கார்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ்ங்கிறது இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்ல நம்ம டீடைலா பார்க்கலாம். பட் ஸ்டில் ஒரு ஐடியா கொடுத்துறேன். CRIPன்னு சொல்லுவோம் இந்த ப்ராசஸ் பேரு.
ஓகே. இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் கார்ப்பரேட் வந்து இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ்ல போகும்போது அது ரிசால்வ் பண்றதுக்காக ஒரு சில மெஷர்ஸ் ஆர் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அதுதான் CIRP, which in turn in detail called as corporate insolvency resolution process. இந்த ப்ராசஸ் வந்து அப்ளிகன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரி முடிச்சுக்கலாம் அந்த ப்ராசஸ். ஸோ யூஸ்வலா அது யாருன்னா பணம் கொடுத்தவங்க. ஓகே, லெண்டர்ஸ். சோ அவங்க வந்து நம்ம ரெசல்யூஷன் அப்ளிகன்ஸ் சொல்லுவோம். சோ யாரெல்லாம் இங்க அப்ளை பண்றாங்களோ அந்த ரெசல்யூஷன் ப்ராசஸ்க்காக வில் கால் தம் as ரெசல்யூஷன் அப்ளிகன்ஸ். சம்டைம்ஸ் வந்து டெட்டாரே வந்து அப்ளை பண்ணுவோம். சோ டெட்டாஸா இருக்கலாம், கிரெடிட்டாஸா இருக்கலாம். சோ யாரெல்லாம் இந்த ECP ஃப்ரேம் ஒர்க் படி எலிஜிபிள் பாரோஸோ அண்ட் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்களோ they can raise ECB from all recognized lenders except this Indian Bank of foreign branches and subsidiary category. என்ன பர்பஸ்க்காகனா for repayment பர்பஸ்க்காக. end use பார்க்கணும் இல்லையா? For what you are borrowing this loan. End use வந்து repayment of rupee term loans of the target company. Is it okay? இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது அப்ரூவல் ரூட்ல வரும். Is it okay? அப்ரூவல் ரூட், ஆட்டோமேட்டிக் ரூட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எவ்வளவு வந்து பாரோ பண்ணலாம்? சோ ஃபார்ம்ஸ் ஆஃப் ECB வந்து நம்ம 3 காலமா ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஒன்னு வந்து கரன்சி ஆஃப் பாரோயிங், இன்னொன்னு வந்து ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் ECB, இன்னொன்னு வந்து இந்தியன் கரன்சி டினாமினேட்டட் ECB. நான் சொன்னேன் இல்லையா, இந்தியன் கரன்சிலயும் வாங்கலாம், ஃபாரின் கரன்சிலயும் வாங்கலாம்ட்டு. அப்ப நீங்க எப்படி மாத்திக்க போறீங்கிறது பாக்கணும். இப்போ ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் ECBனா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாற மாற உங்களோட லோன் அமௌண்ட் மாறிட்டே இருக்கும். INR டினாமினேட்டட் ECBனா ஃபாரின் ரேட் மாறும் போதெல்லாம் இந்தியன் ரேட் மாறாது. நீங்க 10 கோடி ரூபாய் கடன் வாங்குனீங்கன்னா 10 கோடி ரூபாய் ருபீஸ் இந்தியன் ருபீஸ்ல வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க வந்து 10 crores டாலர் வாங்கிருக்கீங்கன்னா இந்தியன் ருபீஸ்ல அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். டே டு டே உங்க லோன் வந்து அதிகமாக. இப்ப ஷேர் மார்க்கெட்ல எப்படி நம்ம போட்டு யோசிக்கிறோம்ல, நோஷனல் ப்ராஃபிட், நோஷனல் லாஸ் சொல்றோம். ஞாபகம் இருக்கா? ப்ராப்ளம் இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நோஷனல் ப்ராஃபிட், நோஷனல் லாஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த டேர்ம். அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இந்த இந்த கம்பெனி வந்துட்டு ஒரிஜினலா கெயின் பண்ணிருக்காது. அந்த மாதிரி கேசஸ் ஆயிடும். சோ இதோட ஃபார்ம்ஸ் ஆஃப் ECB பார்க்கலாம். இது என்ன மாதிரி லோன்ஸ் எல்லாம் கவர்ட் ஆகும்னா பேங்க் நோட்ஸ் லோன்ஸ், ஃப்ளோட்டிங் அண்ட் பிக்ஸ்டு ரேட் நோட்ஸ், பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், ட்ரேட் கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க பியாண்ட் 3 இயர்ஸ்க்கு. அண்ட் FCCB ட்ரேட் கிரெடிட்ஸ் தெரியும்ல, பேமெண்ட் லேட்டரா பண்றது, அதான் ட்ரேட் கிரெடிட்ஸ். FCEBs எக்ஸ்சேஞ்ச் பாண்ட்ஸ், ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ்னா FCCB, FCEBனா ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பாண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் லீஸ். எல்லாமே வந்து ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் ECB தான். இதே வந்து இந்தியன் கரன்சி டினாமினேட்டர்ல வரும்போது இதுவும் வந்து பேங்க் லோன்ஸ் மோர் ஆர் லெஸ் சேம். ஓகே, இங்க வந்து என்ன ஒரு டிஃபரன்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்துரும். ஓகே, சோ லைக் ஒரு ஷேர் ஓனர்ஸ் கெப்பாசிட்டில வந்துருவாங்க இல்லையா, அதனால இது மட்டும் இந்தியன் கரன்சி டினாமினேட்டர் தான். Who are eligible? All entities who are eligible to receive FDI. So foreign direct investment வந்து நம்ம earlier பார்த்தோம் இல்லையா, portfolio investment, foreign direct investment. portfolio ங்கிறது less than 10%, 10% or more இருந்துச்சுன்னா foreign direct investmentல வரும். So அவங்க எல்லாமே இங்க eligible. And Indian currency denominator, all entities eligible to raise foreign currency denominator ECB. So along with this category, இது தவிர microfinance, non-profit organizations will be covered. Who will be the lender? The lender should be resident of the FATF. Financial Task Force சொல்லுவோம், Financial Action Task Force. IOSCO complaint country. இப்போ இந்த ட்ரெட்டி எல்லாம் என்டர் ஆகுறாங்களே, இவ்வளவு கண்ட்ரிஸ் என்டர் ஆயிருக்காங்க, 20 countries 25 countries என்டர் ஆயிருக்காங்க. இப்போ இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு கண்ட்ரி மேல வந்து ஏதாவது ஒரு அப்போசிஷன் வந்துச்சுன்னா அது ஹோல் இந்த ஸ்மார்ட் நாடு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஹோல் கண்ட்ரிக்கே ஹோல் the குரூப்புக்கே வந்து they'll treat as their own issues like. So including on transfer of ECB, multilateral regional financial institutions, இங்கெல்லாம் இந்தியா மெம்பரா இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் வந்து நம்ம ரெகனைஸ் லெண்டர்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரெட்டியே இப்படிதான் இருக்கும், இந்த அக்ரிமெண்டே இப்படிதான் என்டர் ஆயிருப்பாங்க. இது தவிர இண்டிவிஜுவல் லெண்டர்ஸ், ஃபாரின் பிரான்ச்சஸ், சப்சிடரிஸ், இந்தியன் பேங்க்ஸ் எல்லாம் லெண்டர்ஸா இருக்கலாம். ப்ளீஸ் மேக் அ நோட், ஃபாரின் தான் இங்கெல்லாம், நம்ம ஊர்ல. சோ இங்கெல்லாம் லெண்டர்ஸா இருக்கலாம். இட் ஓகே. மினிமம் ஆவரேஜ் மெச்சூரிட்டி பீரியட் மேம்ப் எவ்வளவு இருக்கணும்னா 5 years. ஓகே, இதை பத்தி எந்த மென்ஷனும் இல்ல. எண்ட் யூசர்ஸ் நெகட்டிவ் லிஸ்ட் which cannot be utilized. இது பொறுத்த வரைக்கும் ஃபாரின் கரன்சி என்னது டினாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. பட் இங்க பொறுத்த வரைக்கும் இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்க, cannot be utilized. நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. ரியல் எஸ்டேட்ல நாட், கேபிட்டல் மார்க்கெட்ல வரக்கூடாது, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடாது. 6 இது ஒர்க்கிங் கேபிட்டல் பர்பஸ்க்காக இருக்கக்கூடாது. எக்ஸெப்ட் இந்த பர்பஸ்க்காக வாங்கிக்கலாம். ஏன்னா இதுக்காக தான் நீங்க லோனே வாங்கிருக்கீங்க. ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்காக வாங்கக்கூடாது. எக்ஸெப்ட் இந்த கேஸ்க்காக வாங்கிக்கலாம். ரீபேமெண்ட் ஆஃப் ருபி லோன்ஸ் எக்ஸெப்ட் இன் திஸ் கேஸ் மென்ஷன் வாங்கக்கூடாது. சோ டைரக்டா நீங்க வந்து ருபி லோன் வேற பர்பஸ்க்காக வாங்கக்கூடாது. On lending of entities to above purpose except in case of ECB can be raised. Is it okay? So இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டேபிள். ப்ராபப்ளி நான் யூஸ்வலா இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி போடவே மாட்டேன் நானு.
யூஸ்வலா ஸ்டார் மார்க் தான் போடுவேன். பிகாஸ் நான் கான்செப்சுவல் இம்பார்ட்டன்ஸ் பத்தி தான் பேசுவேன். கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்ங்கிற கேட்டகரி வந்து ப்ரொஃபஷனல் லெவல்ல நம்ம பேசக்கூடாது. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ மே சே தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேட்டகரி டேபிள் யூ ஹேவ் டு மேக் அ நோட் ஆஃப். இன் கேஸ் இது வந்து ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் இசிபி டைரக்ட் ஃபாரின் ஈக்விட்டி ஹோல்டர் கிட்ட இருந்து டிரா பண்ற மாதிரி இருந்ததுன்னா இசிபி லயபிலிட்டி ஈக்விட்டி ரேஷியோ, டெட் ஈக்விட்டி ரேஷியோ நம்ம சொல்லுவோம்ல, டெட் பை ஈக்விட்டி, அதே மாதிரி இசிபி லயபிலிட்டியும் ஈக்விட்டி ரேஷியோவும் பார்ப்பாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ரூட்ல சோ அப் டு இந்த லிமிட் பார்த்தோம் இல்லையா, இட் ஷுட் நாட் எக்ஸீட் 7:1. ஸோ இசிபி லயபிலிட்டி divided by equity should be equal to 7/1. So, okay, so இது வந்து 1 crore இருந்ததுன்னா 1 crore ஒண்ணுமே இல்ல நான் சொல்றேன் சும்மா, இது வந்து 7 crores இருக்கலாம் மேக்ஸிமம் டு திஸ் எக்ஸ்டென்ட். ஓகே, சோ இது ஒரு கண்டிஷன் அண்ட் ஆல்சோ இது ஒரு கண்டிஷன். மேக்ஸிமம் இவ்வளவுதான் அலௌடு, அது கூட இது எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் வந்து இசிபி லயபிலிட்டி வந்து அவ்வளவுதான் இருக்கணும், 7 times of that தான் இருக்கும். And next one important heading with respect to parking of ECB process. What do you mean by parking na? See, US dollar 750 million வரைக்கும் வாங்க நான் ஒன்னா வாங்கிடுவேன். அது வந்து நான் என்ன பண்ண போறேன்? So I will not be utilizing the whole amount இல்லையா? So till that period time, I may be having that in my account. Okay. So அதுக்கு பேர் வந்து parking. என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது. நீங்க வந்து அப்ராட்ல பார்க் பண்ண போறீங்க, which means you will just keep that in abroad. Okay, அப்ப ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபாரின் கரன்சி டினாமினேட்டரா இருக்கும்போது அப்ராட்ல இருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு எடுத்துக்கலாம்ல. அந்த மாதிரி கேசஸ்ல ECB process meant only for foreign currency expenditure can be parked on deposited abroad pending utilization. எவ்வளவு வந்து பெண்டிங் இருக்கோ யூட்டிலைசேஷனுக்கு அது இருக்கும். Till utilization, these funds can be invested in few specific liquid assets. So liquid assetsங்கிறது இருக்கும், எதை பேஸ் பண்ணி பார்க்கணும்ட்டு. இதே வந்து டொமஸ்டிக்லி பண்ணிக்கலாமா? சோ இது வந்து பார்க்கிங் அப்ராட், இது வந்து பார்க்கிங் டொமஸ்டிக்லி. ருபி லோன் எக்ஸ்பெண்டிச்சருக்காக வந்து இமிடியேட்டா நீங்க ரெப்ராட்ரியேட் பண்ணிருப்பீங்க ருபி அக்கௌண்ட்ஸ் வித் ஏடி கேட்டகரி 1 பேங்க்ஸோட. ஏடி கேட்டகரி 1 பேங்க்ஸ்ங்கிறது இட்ஸ் ஸ்பெஷல் ஆத்தரைசேஷன் given to those banks. Can also be parked at ECB process in term deposits. ஏன்னா இது எல்லாமே டொமஸ்டிக்லி டெபாசிட்டிங் தான், அப்ப நம்ம ஊரோட டேர்ம்ஸ் வந்துடும். இங்க வந்து அந்தந்த கண்ட்ரியோட டேர்ம்ஸ் பேஸ் பண்ணிருக்கனால நம்ம வரி பண்ண மாட்டோம். In India for a maximum period of 12 months cumulatively. மொத்தமா எவ்வளவு வருஷத்துக்கு பண்ணலாம்? 12 months தான் பண்ணலாம். என்ன ப்ரொசீஜர் இந்த ECB ரேஸ் பண்றதுக்கு பார்த்தலாமா? ஆட்டோமேட்டிக் ரூட் கேஸும் பார்க்கணும், அப்ரூவல் ரூட் கேஸும் பார்க்கணும். ஆட்டோமேட்டிக் ரூட் கேஸ் நம்ம இந்த பாராமீட்டர்ஸ் செட் பண்ணிருக்கோமே, இந்த பாராமீட்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பாராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளை பண்றோமா அப்படிங்கிறது பார்த்தா போதும். அண்ட் அப்ரூவல் ரூட் பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐயோட கேஸ். ஓகே, அப்ரூவல் ரூட்டா நமக்கு வந்து டைரக்டா நம்ம போய் பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா? சோ அவங்க கிட்ட கேட்ட பிறகு they will ask for some other formalities that has to be disclosed. Reporting requirements பார்க்கலாம். So it comes for monthly reporting. Untraceable entity இருந்தா, who is an untraceable entity னா, untraceable entity னா முதல்ல தெரிஞ்சிட்டு உள்ள போறது பெட்டர், அதுக்காக நாங்க தனியா கொடுத்துருக்கேன். Who is an untraceable entity னா, any borrower ECB ரேஸ் பண்ணிருப்பாரு and that entity, please make a note, wider definition, ரொம்ப கிளியரா entity சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவ்வளவுதான், அவரை ட்ரேஸ் பண்ண முடியலன்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா அன்ட்ரேசபிள், பேரே அன்ட்ரேசபிள் தானே. நீங்க அது மட்டும் சொல்லல, என்டிட்டியோ ஆடிட்டர் ஆர் ஆடிட்டர்ஸையோ டைரக்டர்ஸையோ ப்ரொமோட்டர்ஸையோ or not reachable or not responding or not replying in negative over mails or letters or for a period of not less than 2 quarters. 2 quarters or 6 months. With documented communication and reminders. எவ்வளவு அம்சா கூட என்டிட்டியோ டைரக்டரோ ஆடிட்டரோ ப்ரொமோட்டரோ யாரும் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, 6 மாசம் ஆச்சுங்க. அந்த மாதிரி என்டிட்டியை வந்து நம்ம அன்ட்ரேசபிள் என்டிட்டின்னு சொல்லுவோம். Which means they are not operative in case where a registered office not operative னா நம்ம யூசுவலா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தானே பார்ப்போம். அந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து as per the AD category 1 பேங்க் வச்சிட்டு இருக்க ரெக்கார்ட்ஸ் படி or during the visit by the officials or any other agencies authorized for the bank purpose, அவங்க வந்து not operative. Is it okay? And they have to submit the auditor certificate and they are not submitting this auditor certificate for the last 2 years or more. And in the revised form ECB அப்பப்போ பண்ண வேண்டியதா இருக்கும், அதுவும் ஃபைல் பண்ணல. And last form ECB2 without certification பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாமே வந்து untraceable entity written in bold on top பண்ணிடுற மாதிரி இருக்கும். Is it okay? See, எங்களால பண்ண முடியல சொல்லியிருந்திருக்கும், அப்பனா ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் டீம்ட் டு பி லைக். அது மட்டும் இல்லாம the class category under B,
The outstanding amount will be treated as return off from external debt liability, but may be returned by the lender in his book for recovery. Please make a note. Beautiful point இது. இன்னும் அமௌண்ட் பெண்டிங் இருக்கும் இல்லையா, அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட், இது வந்து எக்ஸ்டர்னல் டெட்ல வந்து ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். சோ இது நம்ம கொடுக்க வேண்டாம். பட் ஏதாவது வந்து ரெக்கவரி பர்பஸ்க்காக ஜுடிஷியல் ஆர் நான் இப்போ அன்ட்ரேசபிள் ஆயிடுச்சு இல்ல, ஜுடிஷியல் ஆர் நான் ஜுடிஷியல் மீன்ஸ் தான் போயிட்டு நான் கோர்ட்ல போயிட்டு அந்த அத்தாரிட்டிஸை மீட் பண்ணிட்டு அதுல இருந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அமௌண்ட்னா யார் அவங்க கிட்ட போய் திரும்ப கேட்க முடியும்? அவன் தான் ட்ரேஸே பண்ண முடியலையே. அப்ப வந்து ப்ராபப்ளி 10 crores கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஆல்ரெடி 7 crores given, 8 to 3 crores to be given. இந்த 3 crores கொடுக்கறதுக்கு முன்னாடி ட்ரேசபிள் அன்ட்ரேசபிள் என்டிட்டி ஆயிடுச்சு. அப்ப இந்த 3 crores வந்து ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படின்னா 3 crores தர வேண்டாம், 7 croresக்காக சண்டை போட்டா போதும். பட் இந்த 7 croresக்காக சண்டை போடும் போது லைக் சண்டை போடணும், சண்டை போடும் போது அபிஷியலாவோ நான் ஜுடிஷியலாவோ ஜுடிஷியலாவோ இதுக்கு வந்து ஒரு 50 lakh rupees செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 3 croresல இருந்து 50 lakhs லெஸ் பண்ணிக்கிட்டா 2.5 crores தர வேண்டாம், which means 7.5 crores கொடுத்ததா அர்த்தம். ஈவன் தோ 7 crores கொடுத்திருந்தாலும், பிகாஸ் ஜுடிஷியல் அண்ட் நான் ஜுடிஷியல் மீன்ஸ்க்காக ரெக்கவரிக்கு அது ரீடைன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. And no fresh ECB application shall be examined or processed by the AD bank. So இது ப்ராப்பரா போயிட்டு இருக்குல்ல, இதுவே முடியலையே. அண்ட் இதுக்கேற்ற மாதிரி டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் எங்க வருது பாருங்க, எவ்வளவு பெரிய ரோல் இல்ல டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். இப்ப நிறைய பொலிட்டிஷியன்ஸ் மாற்ற கேஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. should be informed whenever any entity is designated as untraceable. Inward remittance or debt servicing will not be permitted hereafter under automatic route. அது இல்லாம ரிக்வெஸ்ட் அப்ரூவலுக்கு பாரோவர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ECB நார்ம்ஸ்ல கன்சென்ட் ஆஃப் த லெண்டர்ஸ்ல கொஞ்சம் மாறுது அப்படிங்கறது இன்டிமேட் பண்ணும். சோ இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ரூட்ல பண்ணிக்கலாம். சரி, ஓகே. சோ இது நீங்க மெச்சூரிட்டி வந்து ரெடியூஸ் ஆகாம இருந்ததுன்னா, அது இல்லாம ஆல் இன் காஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரெஷ் ECBயும் பார்ப்பாங்க. அண்ட் மல்டிபிள் பாரோயிங்ஸ் இருந்ததுன்னா அதோட வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்டும் பார்ப்பாங்க. இது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்ததுன்னா ரீஃபினான்சிங் பண்ணலாம், which means you can go for fresh ECBs. சரி, ஓகே. சோ இது ஒரு மேஜரான ஏரியா, கைண்ட்லி கேன் மேக் a note of it. ப்ரீவியஸ் ECBs பொறுத்த வரைக்கும் ஏதாவது அடிஷ்னலா வந்து பாரோவர் வந்து இங்க எலிஜிபிள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாமே கம்ப்ளீட்டா RBI அப்ரூவல் ரூட்ல போயிடும். சோ ECB இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து எப்படி சொன்னா டக்குன்னு புரியும்னா, இந்த டிபென்ச்சர்ஸ் ரிடீம் பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ ரிடீம் பண்ணும்போது ப்ராசஸ் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுவோம்ல. கேன் யூ ப்ளீஸ் ரீகால் த கான்செப்ட்? கேன் யூ ப்ளீஸ் அக்னாலேஜ்? ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ் ப்ராசஸ் மூலியமா பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? ரிசர்வ்ஸ் மூலியமா பண்ணுவோம், ஃப்ரெஷ் ப்ராசஸ் மூலியமா பண்ணுவோம். அந்த கேட்டகரி தான் இங்கேயும். அப்ப நான் ECB வச்சு இன்னொரு ECB வந்து ஃபினான்ஸ் பண்றேன், அந்த கேட்டகரி. சோ இந்த கேஸ்ல வந்து ஃப்ரெஷ் ECB வந்து நீங்க ரேஸ் பண்ணும். the reason itself for refinancing தான் எஸ் அதே கண்டிஷன்ஸோட நம்ம பார்த்திருக்கோம்ல, மினிமம் மேம்ப் மிச்சம் எல்லாமே ஆல் இன் காஸ்ட் எல்லாமே. பட் இந்த மாதிரி ரீஃபினான்சிங் எல்லாருமே பண்ண முடியுமானா எல்லாருக்குமே இல்ல. சி நீங்க அல்டிமேட்டா வந்து வாங்குறது ரீசனே வந்து பாத்தீங்கன்னா ECBs ரேஸ் பண்றது ரீசனே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி ரீசெட்டில்மெண்ட் ஆஃப் தி ருபீ டேர்ம் லோன் இல்ல. சோ அந்த கேஸ்ல வந்து திரும்ப இன்னும் நீங்க மாட்டிக்க கூடாது. அதனால வந்து ஃபூஷன் ரீஃபினான்ஸ் நீங்க இங்க கேட்டகரி பார்க்கும் போதே ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். இந்தியன் பேங்க்ஸ் பட் ஒன்லி who has high rated corporates, okay, AAA சொல்லுவோம், ஓகே, அவங்களுக்கு ஒரு கிரெடிட் ரேட்டிங் மாதிரி கொடுப்போம் இல்லையா. அண்ட் ஃபார் மகாரத்னா, நவரத்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அந்த மாதிரி கேட்டகரி மட்டும் தான் ரீஃபினான்சிங் பண்ண முடியும். சரி, ஓகே. Now goes a very important heading where this ECB will be converted into equity. Yes, probably matured unpaid ECBs இதெல்லாமே ஈக்விட்டியா கன்வெர்ட் பண்ணலாம் subject to following conditions. ஏற்கனவே நம்ம ப்ரையர் ஹெட்டிங்ல 6.2ல FDI பத்தி பார்த்திருக்கோம். சோ டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் FDI, சோ அங்க எப்படி பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் ரூட் அப்ரூவல் எல்லாமே பார்த்திருக்கோம் அதெல்லாமே. So that activity may be either covering under automatic route or approval route, whatever is received, wherever it is applicable for foreign equity participation, எந்த செக்டார் applicable, செக்டார்ல லிமிட் பை லிமிட் எல்லாமே பார்க்கணும். And should not be in contravention with the lenders concerned and with respect to additional cost, ஏதாவது எலிஜிபிலிட்டி பிரீச் வந்துடுற மாதிரி பார்க்கக்கூடாது with respect to sectoral cap. And அது தவிர pricing guidelines, you remember pricing guidelines, இந்த price earning ratio மெத்தட் 3 மெத்தட்ல பார்ப்போம் இல்லையா, pricing guidelines இந்த ஆங்கிளையும் பார்ப்போம். Then goes for security for raising ECB. AD category 1 banks, yes, they are allowed to permit security na main வந்து creation of charge. So charge creation may be on immobile assets or movable assets or financial securities or
இந்த கார்பரேட் அண்ட் கேரண்டி லோன்ஸ் மூலியமாவும் இருக்கலாம். hope it is okay. why? yes, why na? obviously security issue பண்ற பர்பஸே வந்து செக்யூர் பண்றதுக்காக தானே. செக்யூரிட்டி ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீம் எல்லாம் கார்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் இது நான் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்ல டீடைலா பாக்கணும்னு சொல்லியிருந்தேன். இங்க ஒரு ஜஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2 line கண்டென்ட். ஜஸ்ட் இந்த ஆங்கிள் நான் இப்ப கவர் பண்ணிடுறேன். ப்ராப்ளி an entity under this can raise ECB, so corporate insolvency resolution resolve பண்றதுக்காக only specifically permitted by the resolution plan. சோ இந்த ரெசல்யூஷன் ப்ராசஸ்ங்கிறது முதல்ல அந்த கிரெடிட்டார்ஸ் இந்த அப்ளிகன்ஸ் எல்லாம் உட்காந்து ஒரு ரெசல்யூஷன் பிளான் டிசைன் பண்ணுவாங்க. இந்த ரெசல்யூஷன் பிளான் வந்து ஆத்தரைஸ் பண்ணும். இது வந்து ரீஸ்ட்ரக்சரிங் கூட போகலாம். ஓகே, ஆத்தரைஸ் பண்ண பிறகு இசிபி ரேஸ் பண்ணலாம். அதுல இருந்ததுன்னா மட்டும் தான் இசிபி ரேஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் டிஸ்பென்சேஷன்ஸ் லைக் ப்ராபப்ளி அந்தந்த செக்டாருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ் இட்ஸ் அவைலபிள் ஃபார் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஓஎம்சிஸ் சொல்லுவோம். ஓஎம்ஓ ஆயில் எம் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ். இஸ் இட் ஓகே? Then it goes with respect to investigation. So borrowing by entities under investigation. So investigation la irukku. Probably inga investigation sonna adjudication, appeal by the law enforcing agencies ellame vandu investigation. So investigation is taking a wider meaning sollaam. Okay, wider meaning. ஏதாவது violate பண்ணிருக்காங்க அந்த மாதிரி கேசஸ்ல they can raise ECB as per the applicable norms. So as if whatever it is. இது வரைக்கும் ECB over பா. சோ இது வந்து கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம யூஸ்வலா கிரெடிட் எக்ஸ்பான்ஷன் பார்ப்போம் இல்லையா? இம்போர்ட் பண்ணும்போது நான் இந்த பீரியட்குள்ள பே பண்றேன்னு பதிலா அந்த கிரெடிட் பீரியட்ல நம்ம பே பண்ணுவோம்ல, தட்ஸ் சேம் திங். ஸோ இன்ட்ரோடக்ஷன் தட் கோஸ் டெஃபினேஷன் கிரெடிட் எக்ஸ்டெண்டட் பை த ஓவர்சீஸ் சப்ளையர். ஸோ நம்ம கிரெடிட் கொடுக்கல, அவங்க வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க. ஆர் பை த பேங்க் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அதர் பெர்மிட்டட் ரெகக்னைஸ்ட் லெண்டர்ஸ் ஃபார் மெச்சூரிட்டி. வித் ரெஸ்பெக்ட் டு இம்போர்ட்ஸ் ஆஃப், ப்ளீஸ் மேக் அ நோட், கேபிட்டல் குட்ஸாவும் இருக்கலாம், நான் கேபிட்டல் குட்ஸாவும் இருக்கலாம். பட் திஸ் ஹேஸ் டு பி கேரிட் ஓவர் அண்டர் கவர்மெண்ட் எஃப்டிபி. எஃப்டிபிங்கிறது ஃபாரின் ட்ரேட் பாலிசி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம ஷேர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், பாரோயிங்ஸ் எல்லாமே எஃப்டிஐக்குள்ள வருதோ, இதெல்லாமே ஃபாரின் ட்ரேட் பாலிசிக்குள்ள வரும். hope it is okay. So this may be including suppliers credit, buyers credit from recognized lenders. அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வருமானா இல்ல, நம்ம எக்ஸ்போர்ட் பத்தி பேசல, இம்போர்ட் பத்தி தான் பேசுறோம். பிகாஸ் நம்மளோட பணம் தான் போகுது வெளியில, அந்த ஆங்கிள் தான் பாக்குறோம். சோ இந்த கிரேட் கிரெடிட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃப்ரீலி கன்வெர்டபிள் ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் பாண்ட்ஸோ இல்ல இந்தியன் கரன்சி டினாமினேட்டட் பாண்ட்ஸோ வந்து ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுக்குண்டான சும்மா டேப்லெட், ஒரு சின்ன டேப்லெட் நெட்வொர்க் நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி. சோ ட்ரேட் கிரெடிட்ங்கிறது பையர்ஸ் கிரெடிட்டா இருக்கலாம், சப்ளையர்ஸ் கிரெடிட்டா இருக்கலாம். இது வந்து நம்ம ஃபாரின் டினாமினேட்டடும் பார்ப்போம் அண்ட் ஐஎன்ஆர் டினாமினேட்டட், இந்தியன் ருபி டினாமினேட்டடும் பார்ப்போம். Who is the eligible borrower? Person resident in India acting as an importer, right? And amount under automatic route வந்து oil, gas, refinery, marketing, airplane, shipping companies எல்லாமே maximum வந்து $150 million or equivalent per import. Please make a note. Per import transaction. இது வந்து oil, gas, refinery and related. மிச்ச கேஸ்ல வந்து 50 million தான், அதுவும் per import. So ஒரு import transactionக்கு வந்து maximum 150 million in the case of oil and other thing, and in the caseல வந்து 50. Hope it is okay. யார் இந்த recognized lender அப்படின்னு பாத்தீங்கன்னா, suppliers credit வரைக்கும் who is going to supplier, buyers credit வரைக்கும் banks, financial institutions, foreign equity holders எல்லாம் வருவாங்க. Foreign equity holders who are located outside India and financial institutions அவங்களோட IFSC codes வந்து இந்தியால லொகேட் ஆயிருக்கும் இல்லையா. So probably location based தான் IFSC code. இதுல என்ன நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா ரெண்டு விஷயங்கள். இந்தியன் பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பார்ட்டிசிபேஷன் எவ்வளவு தூரம் இருக்கு, ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டா RBI கைட்லைன்ஸோட ஃபார்முலேஷன்ல வருவாங்க. அண்ட் மோர் ஓவர் ஃபாரின் பிரான்ச்சஸ் அண்ட் சப்சிடிஸ் ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஆர் பெர்மிட்டட். ப்ளீஸ் மேக் அ நோட். They are permitted as recognized lenders only for the foreign currency denominated. Indian currency denominated வர மாட்டாங்க. இது மட்டும் தான். Especially this second point has to be seriously noted. Okay. Then this period of TC எவ்வளவு month or years னு பாக்கும்போது maybe up to 1 year or the operating cycle whichever is lesser. Shipyards, shipbuilding இதுக்கெல்லாமே வரும்போது can be up to 3 years. Hope it is okay. And date of shipmentல இருந்து 3 years கணக்கு for capital goods. So கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி இருக்கு, பாத்துக்கோங்க. கேபிட்டல் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 years, நான் கேபிட்டல் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 year or operating cycle. இந்த ப்ராஜெக்ட் ஷிப் பில்டிங் ஷிப்யார்ட் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் கேபிட்டல் குட்ஸ்ல வரும். So 3 years. Is it okay? Then all in cost ceiling 10 benchmark rate plus 350. இந்த லண்டன் லிபார் ரேட்னு சொல்லுவாங்க இல்லையா, பெஞ்ச்மார்க் ரேட் plus 350 BPS.
அந்த ஆங்கிள் பேசுவோம். ஸோ எக்ஸிஸ்டிங் ட்ரேட்மார்க்ஸ் லிங்க் டு லிபார் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஆவரேஜ் ஸ்ப்ரெட்டோட மாறும். ஓகே, இதே வந்து இந்தியன் டினாமினேட்டடா இருந்தா 250 பிபிஎஸ். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இதை பத்தி நீங்க டீட்டெயிலா வந்து இன்னும் இன்டர்நேஷனல் எஃப்எம்ல படிப்பீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இந்த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஏஆர்ஆர், அப்புறமா அந்த பெஞ்ச் மார்க் ரேட் எல்லாம் லிபாரை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ லிபார்ல இருந்து எவ்வளவு வேரி ஆகும். ஸோ 10 பெஞ்ச் மார்க் ரேட் பிளஸ் திஸ் ஒன். ஸோ 10 லிபார்னு அர்த்தம் பிளஸ் திஸ் 350 பிபிஎஸ். இஸ் ஓகே. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து சேஞ்ச் ஆஃப் கரன்சி. ஸோ இந்தியன் கரன்சிக்கு மாத்திரம் இல்லையா, அந்த டேட்ல என்ன ப்ரிவேல் ஆகுதோ, அந்த டேட்னா எந்த டேட் மேம், அக்ரிமெண்ட்ல என்டர் ஆகும் அந்த டேட் இல்லனா, ஆர் the rate at which less than the rate prevailing on the date of agreement, which consented by the lender. ட்ரேட் கிரெடிட் லெண்ட் பண்றது வந்து அதை விட கம்மியான ரேட்டுக்கு வந்து அக்ரிமெண்ட் டேட்ல விட இருக்கிற கம்மியான டேட்டுக்கு வந்து நம்ம கம்மியான ரேட்டுக்கு வந்து நம்ம ப்ரிவேல் பண்ணிக்கலாமா, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா, பண்ணிக்கலாம், அவர் கன்சென்ட் கொடுத்திருந்தா. ஓகே, இதே வந்து ஃபார் கன்வர்ஷன் டு ருபி வந்து எந்த டேட்ல வந்து ரிவீல் ஆகுதோ அந்த தான். ஏன்னா நம்ம வந்து இங்க இந்தியன் டினாமினேட்டட் கரன்சியா தான் நம்ம அப்ளையே பண்றோம். இங்க வந்து சேஞ்ச் ஆஃப் கரன்சி நடக்கும். இங்க வந்து எந்த டேட்ல செட்டில் பண்றோமோ அந்த டேட் will be considered as இந்தியன் டினாமினேட்டட் கரன்சி. இஸ் இட் ஓகே? இந்தியன் ருபீஸ் டினாமினேட்டட் ட்ரேட் ரிஸ்க். ஹெட்ஜிங் ப்ரொவிஷன்ஸ் இருக்கா? ப்ராபப்லி யூ நோ பை திஸ் டர்ம் ஹெட்ஜிங். ஆக்சுவலா ஹெட்ஜிங்ங்கிறது வந்து என்னன்னா, லைக் ஹெட்ஜிங் வந்து ஃபென்சிங் மாதிரி. இப்போ நம்ம அங்க பார்க்கிங் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இன்கேஸ் ஹெட்ஜிங் வந்து ரொம்ப ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ராபப்லி லைக் என்ன சொல்றது, எனக்கு வந்து இந்த 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 பணம் வந்து அது வரைக்கும் எனக்கு சேஃபா இருக்கணும். இப்போ ப்ராபப்லி சின்ன எக்ஸாம்பிளுக்கு போயிடுறேன். நான் வந்து 10 crore rupees வந்து இம்போர்ட்டருக்கு தரணும். நாட் இம்போர்ட்டர், ஃபாரினருக்கு தரணும். ஓகே, நான் தானே இம்போர்ட்டர், இந்தியன் இம்போர்ட்டர் இல்லையா நானு, இந்தியன் இம்போர்ட்டர். ஓகே, சோ இது வந்து எந்த டேட்ல தரணும்னா ப்ராபப்லி 3 years 1 year எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ ரஃப்லி வந்து ஐ ஃபிக்ஸ் 1 year பீரியட். அட் 1 year பீரியட் ஐ ஹேவ் டு கிவ் திஸ் 10 crore rupees. இது வந்து நான் ட்ரேட் கிரெடிட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கியிருக்கேன் 1 year. இப்பவே நான் தரணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அப்போ டில் தென் ஐ கேன் என்ஜாய் தட் அமௌண்ட், ரைட்? அப்ப எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, 10 crore தரும்போது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தோம்ல, மாறிச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன்னா, இந்த டேட்ல அட் பிரசன்ட் இந்த டேட்ல இருந்து 1 year நான் தரும்போது ரேட் மாறும்போது எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறத என்ன பண்ணுவேன்னா, இந்த அமௌண்ட்டை இப்போதைக்கு நான் ஹெட்ஜ் பண்ணி வச்சுப்பேன். விச் மீன்ஸ் வேற ஒரு விதமா அதை டெபாசிட் பண்ணிப்பேன். அவங்கிட்ட ஒரு டேர்ம பேசுவேன். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி ரேட்டுக்கு நீ வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் பேச்சு வச்சிருப்பேன். அது வந்து ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு வந்து நான் இப்ப அந்த அமௌண்ட் வந்து உனக்கு டெபாசிட் பண்ணிடுறேன், எனக்கு வந்து இந்த ரேட் வரும்போது இந்த ரேட்ல எனக்கு தரணும், இந்த டேட் வரும்போது அப்படின்னு சொல்லி நான் பேசி வச்சா இதுக்கு வந்து ஹெட்ஜிங் ஹெட்ஜ் ஃபண்ட்னு சொல்லலாம். இது மொத்தமா ஃபுல் அமௌண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. டிபெண்டிங் ஆன் த கேஸ் யூ கேன் டூ. இது வந்து எப்படி மேம் ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதானே. இந்த ஹெட்ஜிங் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபாரினரோட பண்ண மாட்டேன். ஹெட்ஜிங் வந்து நான் இந்தியாவோட தான் பண்ணுவேன். இந்தியன் என்டிட்டியோட தான் ஹெட்ஜிங் பண்ணுவோம். அப்ப இந்தியன் என்டிட்டியோட ஹெட்ஜிங் பண்ணும்போது பெருசா ஒன்னும் இல்ல. இது வந்து ஏதாவது டாக்குமெண்ட் சப்மிஷன் இருந்துச்சுன்னா அது மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். இஸ் இட் ஓகே? So the entity raising TC for required to be follow the guidelines for hedging. So the guidelines இருக்கும் heading follow. Overseas investor வந்து they can hedge the exposure in rupee also. Rupee through permitted derivative products. Derivative products இருக்கும்ல அந்த மாதிரி. So category 1 banks மூலமா பண்ணலாம். Change of currency of borrowing. Okay, so like freely convertible currency ல இருந்து any other convertible currency மாறலாமானா மாறலாம். as well as INR க்கும் freely permitted. இங்க வந்து INR டு எனி கரன்சி மாறலாமா மாறக்கூடாது. ஏன்னா ட்ரேட் கிரெடிட்ஸ்ல தான் இருக்கும். ட்ரேட் கிரெடிட்ஸ் செஸ் ஃப்ரீ ட்ரேட் எக்கனாமிக் ஜோன் இருக்கும் அண்ட் டிடிஏ டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியா. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அண்ட் டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியாங்கிற கேட்டகரி வந்து என்னங்கிறது நான் சொல்றேன். இப்போ ப்ராபப்லி இந்தியா எப்படி இருக்குன்னா, நம்மளோட ஜியோகிராபிக்கல் மேப் படி இதை விட்டுட்டு இந்த பார்டரை விட்டு வெளியில போனா ஃபாரின்னு சொல்லுவோம். பட் இந்தியால வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இதுல வந்து ப்ராபப்லி இங்க இருக்கிற ஏரியா, இங்க இருக்கிற ஏரியா, இங்க இருக்கிற ஏரியா, இங்க இருக்கிற ஏரியா வந்து இதை செஸ்ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அனௌன்ஸ்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் கேட்டகரிஸ் இருக்கு. இங்க இருந்து நீங்க எங்கேயாவது ஃபாரினுக்கு அமிச்சிங்கன்னா இது வந்து எக்ஸ்போர்ட்டா ட்ரீட் பண்ணப்படாது. ப்ராபப்லி ஐ கோ ஃபார் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரி போறேன். ஐடி இண்டஸ்ட்ரி வந்து செஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐடி மட்டும் இல்ல, ப்ராடக்ட்ஸும் குட்ஸும் இருக்கு. குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது எல்லாமே செஸ்ல இருந்து பண்றாங்கன்னா, அப்போ இந்த சர்வீஸ் இங்க இருந்து ஃபாரினருக்கு ப்ரொவைட் பண்ணும்போது இது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ங்கிற கேட்டகரியே வராது. இது எல்லாமே வந்து குளோபலைசேஷன் ஆஃப் பிசினஸ், இந்த எல்பிஜி கான்செப்டோட லிங்க் ஆகுது. சோ வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ், அப்போ இந்தியாக்குள்ளதான் இருக்கும். ஜியோகிராபிக்கலா பார்க்கும்போது பை மேப்
இந்தியாக்குள்ளதான் இருக்கும். பட் இந்த மாதிரி தியரிட்டிக்கல் கண்டென்ட்டோட பார்க்கும்போது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுங்கிறது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல தான் நீங்க ஃபாரினுக்கு பண்ணும்போது இட் வில் பி கன்சிடர் இட் வில் நாட் பி கன்சிடர்ட் அஸ் எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட். அப்ப அந்த டிடிஏ என்ன மேம் பாத்தீங்கன்னா டிடிஏ இஸ் அதர் பிளேசஸ் லைன் டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியா. அப்போ டொமஸ்டிக் இது தவிர வேற எங்கேயாவது இருக்கிறது எல்லாமே வந்து டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியா. ஸோ வி கன்சிடர் அஸ் ஓன் இந்தியா இட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீ ட்ரேட் ஜோன் சொல்லும். ஸோ இஃப் அ யூனிட் அது என்ன மேம் யூனிட் ஆர் இந்த டெவலப்பர் இங்க இருக்கிற இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை சேர்த்து ஒருத்தர் டெவலப் பண்ணிருப்பாங்க, ஒரு என்டிட்டியோ இல்ல 2-3 என்டிட்டிஸோ சேர்ந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. அதனால இது வந்து டெவலப்பர்னு சொல்லுவோம். இல்லைன்னா யூனிட்னு சொல்லுவோம். ஏன்னா பர்டிகுலரா ஒண்ணு மட்டும் இருந்தா யூனிட்னு சொல்லுவோம். ஸோ யூனிட் ஆர் டெவலப்பர் இன் அ செஸ் ஆர் அன் என்டிட்டி இன் டிடிஏ இன்க்ளூடிங் த ஃப்ரீ ட்ரேட் ஜோன். இவங்க எல்லாருமே வந்து இந்த ட்ரேட் ட்ரெண்ட்ஸை ரேஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க வந்து மேக்சிமம் இவங்களோட வேலையை வந்து என்னது ப்ரொடக்ஷன் தானே. எதுக்காகனா தே மே பி பர்ச்சேசிங் நான் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் குட்ஸ். இஸ் ஆப்வியஸ்லி ட்ரேட் ட்ரேட்ஸ் நம்ம அதுக்காக தான் பண்றோம். வித்தின் ஆர் டிஃபரன்ஸ் செஸ் பண்ணலாம் இன்க்ளூடிங் ஃப்ரீ ட்ரேட் ஜோன். வித்தின் ஆர் டிஃபரன்ஸ். ஸோ செஸ்ஸுக்குள்ளே பண்ணிக்கிறது, இங்க இருந்து இங்கே பண்ணிக்கிறது. ஆக்சுவலா செஸ்ஸுங்கிறது நமக்கு ஃபாரின் மாதிரி. ஓகே, செஸ்ஸுங்கிறது நம்மளுக்கு ஃபாரின் மாதிரி. இப்ப இவங்களுக்குள்ளே பண்ணாலும் அவங்க வந்து ட்ரேட் ட்ரேட்ஸ் ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம செஸ் வந்து ஃபாரின் வரும்போது ட்ரேட் ட்ரேட்ஸ் வந்து நம்ம ஃபாரினர் கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் வந்துடும். இஸ் இட் ஓகே? அப்ப இந்தியாக்குள்ளே குட்ஸ் வரல, அந்த மாதிரி ஆங்கிள் கொண்டு போயிடுவாங்க. ஜியோகிராபிக்கலா இல்லாம நம்ம பார்க்கணும். சப்ஜெக்ட் டு தி கம்ப்ளைன்ஸ் ஆஃப் தி பாராமீட்டர்ஸ். இது எல்லாமே வந்து செஸ் ஆக்டோட கம்ப்ளைன்ஸ்ல வரணும். அண்ட் ட்ரேட் கிரெடிட்டோட டிரான்சாக்ஷன் டேட் வந்து எந்த டேட்ல வந்து ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் மாறிச்சோ அதான் டேட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, குட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் மாறிச்சுன்னா ஓனர்ஷிப் மாறணும்னு அவசியம் இல்ல. டெலிவரி கொடுத்தாச்சுன்னா ஓனர்ஷிப் மாறணும்னு அவசியம் இல்ல. அவங்க ஸ்பெசிபிக்கா அக்ரிமெண்ட்ல எப்போ வந்து ஓனர்ஷிப் மாறுது, ப்ராப்ளி நீங்க சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல பாத்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ப்ராபப்ளி என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் குட்ஸ், எக்ஸிஸ்டிங் குட்ஸ், ஸ்பெசிபிக் குட்ஸ், கண்டிஜென்ட் குட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ப்ராபப்ளி நீங்க நாட் அ சிங்கர் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் தான் கட்டாயமா அந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல இதை படிக்காம டைப்ஸ் ஆஃப் குட்ஸை படிக்காம நீங்க சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் கவர் பண்ணிருக்க முடியாது. அப்போ அங்க வந்து எந்த டேட்ல ஆக்சுவலி இது சேல் தானே, இங்க இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட்ங்கிறது சேல் தானே. சோ இந்த டேட் படி வந்து எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் நடந்திருக்கோ அந்த டேட்டை வந்து நம்ம டிரான்சாக்ஷன் டேட்டா எடுத்துக்கணும். சோ டெலிவரி கொடுத்த டேட்டோ, தட் இஸ் டெலிவரி வாங்கின டேட்டோ, பேமெண்ட் பண்ண டேட்டோ கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கேஸ் டு கேஸ் டிஃபர்ஸ் அண்ட் இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் an இம்போர்ட். அதான பார்த்துட்டு இருக்கோம். செக்யூரிட்டி கிரியேட் பண்றது, எஸ் அங்க வந்து நம்ம சார்ஜஸ் கிரியேட் பண்ணோம்ல. the same way we have bank guarantees, overseas guarantees and others. இது நீங்க ஒரு glance பார்த்துக்கலாம் இது. So I'm just going for the next heading. Permitted to accept corporate or personal guarantee on ensuring the following. So most of the companies வந்து என்ன பண்ணுதுன்னா wholly owned subsidiaries வந்து இந்த மாதிரி ஏதாவது இம்போர்ட் ட்ரேட் இது பண்ணுதுன்னா அவங்களே வந்து கார்பரேட் கேரண்டி எல்லாம் கொடுத்துப்பாங்க. கார்பரேட் கேரண்டி சம்டைம்ஸ் வந்து டைரக்டர்ஸோ இல்ல கேஎன்பிஸோ பர்சனல் கேரண்டி தரது இதெல்லாமே பண்ணிப்பாங்க. இதெல்லாமே இந்த மாதிரி இருக்கலாமானா இருக்கலாம். பட் செக்யூரிட்டி கிளாஸ்ல வந்து கிளியரா லோன் அக்ரிமெண்ட்ல இந்த மாதிரி ஒரு பர்சனல் கேரண்டி ஒரு கார்பரேட் கேரண்டி தரணும்னு ஒரு கிளாஸ் கிளியரா இருக்கணும். அது இல்லாம அந்த எக்ஸிஸ்டிங் லெண்டர்ஸ் இன் இந்தியா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்துருக்கணும். ப்ளீஸ் மேக் நோட். ஏற்கனவே இந்தியால வந்து லெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் தரணும். ஏன்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தர மாதிரி ஆயிடுது. இது எல்லாமே வந்து இந்த ட்ரேட் கிரெடிட்டோட ஃப்ரேம் ஒர்க்கோட லை ஆகணும். In case of invocation, like total payments towards guarantee should not exceed the dues towards trade credit. So invocation is the earlier payment பண்றோம்ல அந்த மாதிரி கேசஸ்ல. And creation or enforcement or invocation of charge shall be as per the provisions of FEMA Act. FEMAல வந்து acquisition of transfer of immovable property in India எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. And apart from the Foreign Exchange Management Regulations Act படி transfer or issue of security by a person resident outside Indiaக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம FEMAவோட மிச்ச ரிலேட்டிவ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணும். அது இல்லாம it should comply with foreign trade policy, foreign institutional investors, cess policy, rules, regulations இதெல்லாமே கம்ப்ளை பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். This is along with the fifth point. Is it okay? So official gazette மூலமா பப்ளிகேஷன் வரும் பாது. இந்த மாதிரி இவங்க வந்து reporting requirements. AD category 1 banks monthly reporting and quarterly reporting இருக்கு. மந்த்லி ரிப்போர்ட்டிங்கிறது எவ்வளவு ட்ராயல் நடந்திருக்கு, அது எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ரீபேமெண்ட் நடந்திருக்கு, எல்லா பிரான்ச்சஸையும் சேர்த்து போட்டா போதும். ஸோ தனித்தனியா பண்ண வேண்டாம். இதோட ஃபார்மேட் வந்து ஃபார்ம் டிசின்னு இருக்கு. இது வந்து கன்சல்டேட்டிவ் எல்லா பிரான்ச்சஸும் சேர்த்து வருது இல்லையா. யாருக்கு வந்து யூஸ்வலா அந்த ஃபார்ம் ரிப்போர்ட்டிங் ரிக்வயர்மெண்ட் யாருக்கு பண்ணணும்னா டைரக்டர், டிவிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் ஃபினான்ஸ், எக்கனாமிக் பாலிசி அண்ட் ரிசர்ச்சோட டிபார்ட்மெண்ட். இது XBRL பிளாட்ஃபார்ம். ஸோ XBRL எக்ஸ்டென்சிஃபைட் பிசினஸ் ரிசோர்ஸ் லாங்குவேஜ் அதுல பண்ணணும். ஸோ சாரி, இது வந்து நான் குவார்டர்லி ரிப்போர்ட்டிங் போயிட்டேன். ஸோ குவார்டர்லி ரிப்போர்ட்டிங் வந்து XBRL பிளாட்ஃபார்ம்ல பண்ணணும். ஸோ பேங்க் கேரண்டிஸ் ஏதாவது இஷ்யூ பண்ணிருக்காங்களாங்கிறதுக்காக. இஸ் இட் ஓகே? ஓகே,
So what is the role of category banks? So authorized dealers பத்தி நம்ம பேசுறோம். ஆக்சுவலா ஏடி கேட்டகரி பேங்க் ஒன் பேங்க்ஸும் வந்து ஆத்தரைஸ் டீலர்ஸ் தான். பட் இங்க வந்து ஆத்தரைஸ் டீலர்ஸ் பத்தி டைரக்டா பாக்குறோம். சோ அவங்களோட அப்ளிகபிள் பேராமீட்டர்ஸ்குள்ள வருதா? எந்த டாக்குமெண்ட்டை வச்சு they are satisfying that it is all in the prescribed matter? டபுள் ஃபினான்சிங் இல்லாம இருக்கா? ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு த டிரான்சாக்ஷன்ஸ் அது பார்க்கணும். அண்ட் நான் கேபிட்டல் குட்ஸ் இல்லாதப்போ ஆப்ரேட்டிங் சைக்கிள் 1 இயர் அது கீழே இருந்துச்சுன்னா எவ்வளவு தூரம் இந்த பீரியட் ஆஃப் இது அப்ளிகபிள்னு பார்க்கணும். ஓகே, ஸோ நான் கேபிட்டல் குட்ஸ்னா லெஸ் தென் 1 இயரோட யூசேஜ் தானே பத்தி பேசுவோம். நெக்ஸ்ட் கோஸ் வித் நான் ரெசிடென்ட் கேரண்டி ஃபார் டொமஸ்டிக் ஃபண்ட் பேஸ்ட் அண்ட் நான் ஃபண்ட் பேஸ்ட் ஃபெசிலிட்டிஸ். ஃபண்ட் பேஸ்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, நான் ஃபண்ட் பேஸ்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இது ஆக்சுவலா ஃபெமாவோட அப்ளிகபிலிட்டி வராது. borrowing and lending வந்து இந்தியன் ருபீஸ்ல பண்ணா பிட்வீன் டூ ரெசிடென்ஸ். சி இந்தியன் ருபீஸ் பிட்வீன் டூ ரெசிடென்ஸ் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி இது வந்து ஃபெமால வராது தானே. இது வந்து ருப்பி ஃபெசிலிட்டிங்கிறது இந்த கேஸ் ஆஃப் கேரண்டி கிவன் டு த ருப்பி ஃபெசிலிட்டிங்கிறது ஃபண்ட் பேஸ்டும் நான் ஃபண்ட் பேஸ்டும் லெட்டர் ஆஃப் கிரெடிட் மூலியமாவும் கேரண்டி இல்ல லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் இல்ல லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் மூலியமா பண்ணிக்கலாம். இதெல்லாமே டெரிவேட்டிவ் கான்ட்ராக்டா நம்ம ட்ரீட் பண்றோம். That derivative contract will be executed by the residents and that the subsidiaries will be of the multinational companies. இந்த கேரண்டியோட நேச்சர் பாத்தீங்கன்னா இது நான் ரெசிடென்டோட இருக்கிறனால எக்ஸ்கியூஸ் மீ நான் ரெசிடென்டோட இருக்கிறனால இட் வில் பி கேரண்டீட் பை a non-resident. இதோட consequences if there is no transaction involving this foreign exchange until the guarantee is invoked na and the non-resident guarantor is required to meet the liability. சோ ஆப்வியஸ்லி அதை நான் கேரண்டி கொடுக்கறது இன்னொருத்த பே பண்ற வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் பே பண்ணலன்னா அதுக்கு பதிலாக நான் பே பண்ணுவேன். ஸோ தட்ஸ் நார்மல் திங். ஃபெசிலிட்டி ஆஃப் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ கிரெடிட் வந்து என்ன என்ஹான்ஸ் பண்ணலாமா? எலிஜிபிள் நான் ரெசிடென்ட் என்டிட்டிஸ் லைக் மல்டிலேட்ரல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லைன்னா வந்து ரீஜனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் ஓன்டு, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஈக்விட்டி ஹோல்டர், இங்க எல்லாமே வந்து கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணலாம். எதுக்கு யாருக்கு பண்ணலாமா? டொமஸ்டிக் டெட் ரேஸ்ட் த்ரூ த கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலியமா இருக்கும் இல்லையா, ப்ராபப்ளி ருபி டினாமினேட்டட் பாண்ட்ஸ் டிபென்ச்சர்ஸ் மூலியமா. இந்த ஃபெசிலிட்டி வந்து எல்லா பாரோவர்ஸ் who are eligible for the ECB, நம்ம earlier பார்த்தோம் இல்லையா, அண்டர் ஆட்டோமேட்டிக் ரூட், அவங்களுக்கு எல்லாருமே இது அப்ளிகபிள். பட் ஒரு சில சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணி தான் இது ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். ரைட், கண்ணா பின்னாடி ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி நான் வந்து ஆஃப்டர் ஆல் நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் இல்லையா. இந்த ரெமிட் வந்து இன்வர்ட் ரெமிட்டன்ஸும் இருக்கலாம், அவுட்வர்ட் ரெமிட்டன்ஸும் இருக்கலாம். ஸோ பணம் வந்து நான் உள்ள கொண்டு வரதும் சரி, பணம் வெளியில கொண்டு போறதும் சரி. ஸோ ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டா அப்போ வந்து நான் எப்பவுமே வந்து ஒரு எக்கனாமியோட டெவலப்மெண்ட் வந்து எப்பனா பணம் வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாதான். நிறைய இல்ல, இந்த சப்ளை ஆஃப் மணி கான்செப்ட் பார்த்திருப்பீங்கல்ல எக்கனாமிக்ஸ்ல. ஒரு 10 ரூபாய் இருக்கு, இந்த 10 ரூபாய்ல நான் 9 ரூபாய் வச்சுப்பேன், 9 ரூபாய் வைக்க மாட்டேன், 9 ரூபாய் எக்ஸ்பெண்ட் பண்ணுவேன், 1 ரூபி சேவ் பண்ணுவேன். ஓகேயா? அப்படின்னா பிரச்சனை இல்லை எனக்கு. இது அப்படியே உல்டா யோசிச்சு பாருங்க. ஆர் கேஸ்ல 9 ருபீஸ் சேவ் பண்ணுவேன், 1 ரூபி வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்ப எப்படி எக்கனாமி டெவலப் ஆகும்? 1 ரூபி எக்ஸ்பெண்டிச்சர், இந்த 1 ரூபிய வந்து ப்ராப்ளம் இந்த 1 ரூபிக்கு வந்து நீங்க ஃபுட் தான் வாங்கிருப்பீங்க. ஏன்னா அவ்வளவுதான் நீங்க செலவு பண்றீங்க. இந்த ஃபுட் வாங்கிருக்கீங்க. இந்த ஃபுட் வந்து எங்க இருந்து வாங்குனீங்க? ப்ராப்ளம் மால்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், ஹோட்டல்ல வாங்கிருப்பீங்க. அவன் வந்து அந்த ஹோட்டல் மூலமா என்ன பண்ணிருப்பான்? சேலரி கொடுத்திருப்பான். அப்ப அந்த 1 ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிளிட் ஆகி போகும், அவ்வளவுதான். இதே வந்து நீங்க 9 ருபீஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, என்ன வாங்கிருப்பீங்க? ஃபுட், ரெண்ட் கட்டிருப்பீங்க, எக்கச்சக்கமா பேசிக் நெசசிட்டிஸ் இல்லாம ஒரு சில உங்களோட லைஃப வந்து நீங்க என்ஜாய் பண்றதுக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்க. இது எல்லாமே என்ன ஆகும்? ஜிஎஸ்டியோட சேர்த்து பணம் வெளியே போகுது இல்ல. இப்போ கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ, ஏகப்பட்ட பிளேயர்ஸ்ல ரெவென்யூ. அப்போ இந்த ரெமிட்டன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு பதிலாக லிபரலைஸ்ட் பண்ணணும். அது என்ன லிபரலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு? அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது. அப்படி சொல்ல முடியாது இல்ல, வி ஹேவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லையா. இது நம்ம ஃபெமால பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த கான்செப்ட்ல வி ஆர் டிஸ்கசிங் திஸ் scheme called as LRS in short. Who is allowed to remit freely? All resident entities including minors. எவ்வளவுனா $250,000 வரைக்கும் with that financial year பார்ப்போம். எதுக்காகனா permissible capital and current account transaction of both. நம்ம பார்த்திருக்கோம்ல, ப்ராபப்ளி இதுக்காக எஜுகேஷன் பர்பஸ்க்காக போறது, எல்லாம் வந்து ஃபேமிலியோட ஹெல்த் இதுக்காக பாத்துக்கிறது, இது எல்லாமே இருக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து 2004 February 4ல இருந்து அப்ளிகபிள். அப்ப வந்து லிமிட் இருந்தது பாத்தீங்கன்னா 25,000. இப்போ 2004 2023ல இருக்கும், லைக் 20 years.
20 இயர்ஸ்ல எவ்வளவு டைம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பாருங்க. 10 டைம்ஸ் தான் அதிகமாயிருக்கு இல்ல? Okay, let me say has been analysis changes related to the macro and macroeconomic conditions இவங்களுக்கெல்லாம் அவைலபிள் இல்ல. ஸோ ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் they take. ஸோ அதுவும் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் தான். அண்ட் லாஸ்ட் டைம் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் வந்தா எப்படி, இது ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் வந்தா அப்படி பார்க்கணும்ட்டு அந்த டெஃபினேஷன் அப்படியே எடுத்துக்கோங்கப்பா. ஓகே, ஸோ ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ்ல யாரெல்லாம் அப்ளிகபிளோ அவங்க. ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் PRIL P இது ஆர் இல்ல பி. ஸோ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா 182 days மேல இருக்கிற ஸ்டேட்டஸ், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இது திஸ் ஒன் ஆர் தட் ஒன் தான் சொல்றாங்க. ஸோ இதுவும் அதுவும் ஓவர்லாப் பண்ணிக்க வேண்டாம் டெஃபினேஷன்ஸ்ல. What are the item prohibited under the scheme? So 2-3 ஷெட்யூல் ப்ரொவைட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து எதெல்லாம் ப்ரொஹிபிட்டட், இன்னொன்னு ஒரு சிலது ரெஸ்ட்ரிக்டட். ப்ரொஹிபிட்டட் வந்து நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. பர்ச்சேஸ் ஆஃப் லாட்டரி, ஸ்வீட் கேக்ஸ், பிரிஸ்கிரைப் மேகசின்ஸ் இதெல்லாமே லைக் ரெமிட்டன்ஸ் ஃபார் பர்பஸ் ஸ்பெசிபிக்லி இந்த கேட்டகரியில இருந்தா ஸ்பெசிபிக்கா இதுக்காக தான் ரெமிட் பண்றேன்னு சொன்னா. இது ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபெமா கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ரூல்ஸ்ல ஷெட்யூல் ஃபாலோ ஆகுது. ஓகே, அதை பத்தி வரி பண்ண வேண்டாம், தெரிஞ்சா போதும். ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் இந்தியா மார்ஜின் ஆர் மார்ஜின் கால்ஸ் பண்ணலாம். 2 ஓவர்சீஸ் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு பண்ணிக்கலாம். என்ன பர்பஸ்க்காக ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் இந்தியா? ஓகே, இங்க இருந்து வெளியில போகுது. என்ன பர்பஸ்க்காகனா பர்ச்சேஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ்க்காக பண்ணிக்கலாம். இல்லனா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்ல ட்ரேட் பண்றதுக்காக பண்ணிக்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட் ரெமிட்டன்சஸ் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ல வந்திருக்கோம்ல, அதுக்காக பண்ணலாம். And remittances directly or indirectly with respect to individuals and entities வரும்போது identify as posing significant risk, probably அவங்க வந்து RBI கிட்ட கன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க? எஸ், நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டோம் ஒரு கிளாஸ், பட் ஸ்டில் வில் கம் அக்ராஸ். Within this allows limit of this $250,000 private visit to any country except Nepal and Bhutan வராது. Gift or donation ஏவராதுன்னா இங்க வந்து அந்த ட்ரெட்டி வர அந்த அக்ரிமெண்ட் குள்ள வந்திருக்க மாட்டாங்க. அதனால கிஃப்ட் ஆர் டொனேஷன் லைக் கோயிங் அப்ராட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், எமிகிரேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்ராட், டிராவல் ஃபார் பிசினஸ், அட்டெண்டிங் அ கான்ஃபரன்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங். ஸோ ப்ராபப்லி நீங்க வந்து ஃபியூச்சர்ல ப்ரொஃபஷனல் ஆன பிறகு இந்த மாதிரி ட்ரைனிங் பர்பஸ்க்காக போறீங்கன்னா இந்த லிபரலைஸ் ஸ்கீம்ல பாப்பீங்க. ஸோ பேஷண்ட் கோயிங் அப்ராட் ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், செக்அப், இதுக்கெல்லாமே. Expenses in connection with this one, studying abroad and other related current account transaction has been covered under FEMA. இந்த ரெமிட்டன்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே AD கேட்டகரி 1 பேங்க் மூலமா போகணும். வித்தவுட் RBI's permission கேரி ஓவர் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாமே லிமிட் குள்ள இருக்கும்போது AD category 1, so not AD category 1 bank, I'm very sorry, authorized dealer, they have to get themselves satisfied with respect to the genuineness. For resident capital current account transaction, so அவங்க வந்து residual current account transaction இருக்கும், அதுக்கு வந்து prohibited இல்ல if in case they are following these schedules now. Okay, and authorized dealers உங்களுக்கு அந்த ஸ்கீம் படி இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அந்த ஆக்சுவலா நம்ம இது ரொம்ப டீடைல் பார்க்கல, வாட் இஸ் வாட் தான் பாக்குறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் இது ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் எவ்வளவு வந்து உங்களால ரெமிட் பண்ண முடியும் பேஸ் பண்ணலாம். இட் ஓகே. தென் கன்சாலிடேஷன் ஆஃப் ரெமிட்டன்சஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து போறாங்க, அப்போ வந்து தனித்தனியா வருமா, எப்படி வரும்ட்டு. ஆக்சுவலா கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து நார்மலி இட் கேனாட் பி டன். யூஸ்வலா இந்த அது கம்ப்ளை பண்ணலாம். ஆனா வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது இஃப் தேர் நாட் கோ-ஓனர்ஸ் ஆர் கோ-பார்ட்னர்ஸ். ஓகே, 2 பேர் சேர்ந்து போறாங்க, அவங்க 2 பேருமே வந்து இந்த கேபிட்டல் ஒரு குட்ஸை வாங்குறதுக்காக போறாங்கன்னா சேர்த்துக்கலாம். ஓகேயா, பட் தனியா போறாங்கன்னா சேர்க்க முடியாது. எப்படி மேம் சேர்ந்து போறாங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்மான்னு கேட்காதீங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு இது அப்ளிகபிள் இல்ல. ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு குட்ஸ் வாங்க போறாங்கிறதுக்கு 2-3 பேர் தனித்தனியா தான் பார்ப்போம், ஃபார்ம் மூலியமா பார்க்க மாட்டோம். ஓகே, இப்போ எப்படி நம்ம ஃபார்ம் வந்து ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிச்சுன்னா இந்த நேம் ஆஃப் தி பார்ட்னர் தான் ஹோல்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் லைக் ஓப்பனிங் அ பேங்க் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நாட் அலவுட். இந்த கிளப்பிங்ல நாட் அலவுட், தனியா பண்ணிக்கலாம்.